கஷ்டமான ஃபேமிலிலேருந்து நான் வரேன். ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணி நாங்கள் இவ்வளோ மேலே வந்திருக்கோன்னா ஒரு ஒரு ரெகக்னைசேஷன் கூட ஒரு கவர்மெண்ட்லேருந்து வரல எங்களுக்கு. லாங் ஜம்ப் அண்ட் ரன்னிங்கில் வந்து நான் கோல்டு மெடல் வாங்கியிருந்தேன். நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணி மலேசியா போயிருந்தேன். பட் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு சரியான ரெகக்னைசேஷன் கொடுக்கல. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சொசைட்டியில் நாங்கள் வந்து ஒரு வாய் பேச முடியாத காது கேளாத ஒரு மாற்றுத்திறனாலேயே நாங்கள் இங்கே ஒதுக்கப்படுறோமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்ககிட்ட எல்லா மெடல்ஸும் நாங்கள் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம். ஒரு 2 மந்த்ஸாகவே நாங்கள் இதுக்காக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ப்ளீஸ் நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து 2 பேருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ப்ளஸ் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறோம். பட் என்னன்னா இப்போ நாங்கள் எங்களோட நாட்டுக்கு வரும்போது ஒரு ஒரு சந்தோஷமாகவே நாங்கள் வரல. என்னோட பேர் சமீரா பான்வி. நான் வந்து கன்னியாகுமரியிலேருந்து வரேன். ஸோ நான் வந்து ஒரு காது கேளாத ஒரு வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி. ஸோ நான் வந்து இந்த டிசம்பர் 8 வந்து நாங்கள் வந்து மலேசியா போயிருந்தோம். ஸோ லாங் ஜம்பில் வந்து நான் வந்து லாங் ஜம்ப் அண்ட் ரன்னிங்கில் வந்து நான் கோல்டு மெடல் வாங்கியிருந்தேன். நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணி மலேசியா போயிருந்தேன். பட் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு சரியான ரெகக்னைசேஷன் கொடுக்கல. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்கும்போது நம்மளை மாதிரி மற்ற ஒரு பேச முடிஞ்ச ஒரு ஸ்போர்ட்ஸ்லேருந்து அவங்க வெளியே போகும்போது அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ரெகக்னைசேஷன் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்குது. ஆனால் எங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்போ இல்லை எங்களுக்கு ஒரு ஒரு பாராட்டு விழாவோ எதுவுமே எங்களுக்காக பண்ணவே இல்லை. ஸோ நாங்கள் வந்து டெஃப் ஒலிம்பிக்ஸ்ன்னு சொல்லி அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து ஒரு எங்களை ஊக்கப்படுத்த விதமாக எதுவுமே வந்து கவர்மெண்ட்லேருந்து வரல. ஓகேவா? என்னோட பேர் வினீத். நானும் வந்து இந்த டெஃப் ஒலிம்பிக்ஸ்லேருந்து நாங்கள் மலேசியா போயிருந்தோம். ஸோ வந்து கோல்டு மெடல் வாங்கியிருந்தேன். 400 மீட்டர்ஸில் வந்து நான் மென்ஸில் வந்து நான் விளையாடியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருந்தேன் மலேசியாவில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு. ஸோ அதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து பிஎம் சாரை மீட் பண்ணுறதா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடுலேருந்து நாங்கள் இங்கே வரும்போது தமிழ்நாடுலேருந்து ஒரு நல்ல வரவேற்பு எங்களுக்கு கிடைக்கல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து கோல்டு மெடல் வாங்கி நாங்கள் மலேசியா போயிட்டு நாங்கள் இங்கே ஒரு பெருமையாக எங்களோட நாட்டுக்கு வரும்போது ஆனால் எங்களுக்காக வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்காத போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பேசுகிறவங்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில் போய் அவங்களுக்கு நல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்கும் போது எங்களுக்கு வந்து ஏன் கிடைக்கல? அப்போ நாங்கள் வந்து இதில் வந்து இந்த சொசைட்டியில் நாங்கள் வந்து ஒரு வாய் பேச முடியாத காது கேளாத ஒரு மாற்றுத்திறனாலேயே நாங்கள் இங்கே ஒதுக்கப்படுறோமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்ககிட்ட எல்லா மெடல்ஸும் நாங்கள் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம். ஒரு 2 மந்த்ஸாகவே நாங்கள் இதுக்காக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது ஒரு நல்ல ஒரு ரெகக்னைசேஷன் ப்ளஸ் வந்து எங்களுக்கான அந்த ஊக்கத்தொகை இப்போ எங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சேரலை. ஸோ ஏன்னா இப்போ ஓகே இவங்களுக்கு காது கேட்காது வாய் பேச முடியாதனால இவங்களை வந்து ஒதுக்குறாங்களா? இப்போ என்ன நாங்களும் வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணியே நாங்கள் மலேசியா போயிருந்தோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து மணிகண்டன். நான் வந்து திருச்சியிலேருந்து வரேன். ஸோ வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து ஹாஸ்டலில் படிச்சுட்டு ப்ளஸ் நானாக வந்து தான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து வந்துட்டுருக்கேன். எனக்கு என்னென்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு கஷ்டமான ஃபேமிலியிலேருந்து நான் வரேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து நான் வந்து இப்போ இந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணி நாங்கள் இவ்வளோ மேலே வந்திருக்கோன்னா ஒரு ஒரு ரெகக்னைசேஷன் கூட ஒரு கவர்மெண்ட்லேருந்து வரல எங்களுக்கு. ஏன் எங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு ரெகக்னைசேஷன் கொடுக்கல? ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லா டிசபிலிட்டிஸோ இல்லை இந்த பேசுகிறவங்களோ நிறைய பேர் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் மேலே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஏன் எங்களுக்காக வந்து ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரியோ இல்லை ஒரு ஏன்னா எல்லாருமே இந்த சொசைட்டியில் ஈக்குவல், பேசுகிறவங்களும் சரி பேசாதவங்களும் சரி 2 பேருமே ஈக்குவல் தானே. ஏன் எங்களை மட்டும் ஒரு இந்த டிசபிலிட்டியை மட்டும் ஏன் வந்து எங்களை கீழே தள்ளிட்டாங்க? அப்போ இந்த மெடலுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ இந்த மெடலை நம்ம தூக்கி போடலாமா? ஸோ இந்த பாயிண்ட் தான் எனக்கு. ப்ளீஸ் நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து 2 பேருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ப்ளஸ் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறோம். பட் என்னன்னா இப்போ நாங்கள் எங்களோட நாட்டுக்கு வரும்போது ஒரு ஒரு சந்தோஷமாகவே நாங்கள் வரல.
ஓகே எங்களுக்கு இந்த மெடல் எல்லாமே இருக்கு, ஆனால் வந்து ஒரு சொசைட்டியில் வந்து எங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கவே இல்லையே. ஸோ அப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அப்போ எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கும். என்ன மாதிரி கீழே இருக்கிறவங்க எங்களை பார்த்து மேலே வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம். இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள்னு சொல்லி இவங்க சார்பாக நான் பேச வந்திருக்கேன். மாற்றுத்திறனாளிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பாரா ஒலிம்பிக்கில் கலந்துக்கிற குழந்தைகள் கிடையாது. இவங்க ஃபியூர் டெஃப் அண்ட் டம், காது வாய் கேட்க பேச இயலாத குழந்தைகள். இவங்களுக்கான விளையாட்டுத்துறை என்பது உலக அளவில் காது கேளாதோர் விளையாட்டு துறைன்னு நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது. இதுக்கான அசோசியேஷன் மெம்பர்ஷிப்பும் இருக்கிறாங்க. இவங்க மூலமாக தான் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த முதலாவதாக போன பிள்ளைங்க ஒலிம்பிக் லெவலில் போனவங்க எங்களுடைய குழந்தைங்க சமேகா பர்வீன். இவங்க ஒலிம்பிக் போயிருக்காங்க. அதுக்கான ஒரு அங்கீகாரமோ எந்த ஒரு விஷயமும் இது வரைக்கும் மற்ற குழந்தைகளுக்கு கிடைச்ச மாதிரி இந்த இடத்துல எங்களுக்கு கிடைக்கல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ 10th ஏசியன் பசிபிக் கேமுக்கு ஏஷியன் கேமுக்கு இந்த 14 குழந்தைகள் நம்ம தமிழ்நாடு சார்பாக போனதில் பார்த்தீங்கன்னா 12 குழந்தைகளுமே வின் பண்ணியிருக்காங்க, மெடலோடு வந்திருக்காங்க. இதுக்கு நாங்கள் முதலாவது கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் எப்படி பார்த்தீங்கன்னா பாரா ஒலிம்பிக்கில் கிடைக்கிற குழந்தைகளுக்கான சலுகையோ அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய எந்தவித முன் ஏற்பாடோ எதுவுமே இந்த குழந்தைகளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது என்ன காரணம்னு உண்மைக்கே எங்கள் குழந்தைகளை குழம்பி போயிருக்கிறாங்க. இதுக்கு உங்கள் மூலமாக தான் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குன்ற நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்து இந்த குழந்தைய எங்களை நிற்க வச்சுருக்காங்க. நாங்கள் நிற்கிறோம். இது என்ன விஷயம்னா, இப்போ ஒரு பாரா ஒலிம்பிக்கோ நார்மலாக பிள்ளைகள் விளையாட போகிறப்ப இந்த அரசாங்க சார்பில் அந்த குழந்தைகளுக்கான எல்லா விஷயமும் செஞ்சு கொடுப்பாங்க. கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் குழந்தைங்க தைவானுக்காக 5 பிள்ளைகள் தமிழ்நாட்டை சேர்ந்த பிள்ளைகள் போனாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்காக எல்லாருக்கும் உதவித்தொகைன்னு ஒன்று அனுப்புவாங்க, பிள்ளைகளுக்கான அந்த செலவுக்கானது. அதை எங்களை அப்ளை பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்க எஸ்டேட் ஆஃபீஸில் கரெக்டான பில் கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் கிளைம் பண்ணி கொடுப்போமான்னு சொல்லி தான் அனுப்பிவிட்டாங்க. அதே அங்கே போய் அதுக்கான விளையாட்டில் கலந்துக்கிட்டாங்க. குழந்தைங்க 5th place 8th place எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த 5 குழந்தைகளுமேவும் இப்போ வரை அந்த குழந்தைகள் பேரோ அந்த குழந்தைகளுக்கான உதவியோ எதுவுமே கேட்கப்படலை, கொடுக்கப்படலை, மறுக்கப்பட்டிருக்கு. போன மாதம் டிசம்பர் 1 to 8 மலேசியாவில் 10th ஏசியன் பசிபிக் காது கேளாதற்கான உலக விளையாட்டு நடந்தது. இதில் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த 12 குழந்தைகளில் 11 குழந்தைங்க இங்கே இருக்காங்க. இவங்கெல்லாம் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. மெடல் மீன்ஸ் நம்ம இந்தியா அளவில் 55 மெடல். அதில் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த குழந்தைகள் மட்டுமே இப்போ 12 மெடலோட திரும்பி வந்திருக்காங்க. எஸ்பெஷலி இதில் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பொண்ணு வந்து 5 மெடல் வின் பண்ணியிருக்கா. இது இந்தியாவிலே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் தான் ஒரு பொண்ணு வந்திருக்கா. இவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்கிறதுக்கு எல்லா விதமே எங்களுக்கு அசோசியேஷன் உதவியாக இருக்காங்க. எங்களை கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டி விளையாட வைக்க அந்த குழந்தைகள்லாம் செய்ய எல்லாமே அவங்க மூலமாக தான் நாங்கள் அங்கே போனோம். இல்லாட்டினா இது தெரியாது, எங்களுக்கு போயிருக்கோம். பட் அதுகளுக்கான அங்கீகாரம் இதுக்கு பிறகு என்ன செய்யணும் எதுவுமே கிடையாது. கிளம்ப போகிறப்ப இந்த குழந்தைகளாக தான் போவாங்க ஏர்போர்ட்டுக்கு. ரிட்டன் குழந்தைங்க வர்றப்ப இவங்களாக தான் வந்துடணும். இதுக்கு நாங்கள் எங்களை மாதிரி பேரண்ட்ஸை ஓடி போய் காத்து கடந்து என்னென்ன செய்ய முடியுமோ செய்ய முடியும். இதில் போயிருக்க இந்த 12 குழந்தைகளுடைய பேக்ரவுண்டை விசாரிச்சிங்கன்னா எந்த குழந்தையுமே அரசாங்க வேலை பார்க்குறவுடைய குழந்தைகளோ இல்லது இருக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்த பிள்ளைகளோ கிடையாது. இதில் 8 பேர் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. 2 குழந்தைங்க ஹோட்டலில் வேலை பார்க்குற குழந்தைகளுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு குழந்தை வந்து எந்த உதவியுமே இல்லை. அந்த குழந்தைக்கெல்லாம் ஒரு பரிதாபத்திற்குரிய நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை இருக்கா. ஆனால் திறமை இருக்குது. இந்த குழந்தைகளுடைய திறமையெல்லாம் இவ்வளோ தூரம் கொண்டு போய் இந்தியாவுக்காக பிள்ளைங்க மெடல் பண்ணிட்டு வந்தோன்னு சந்தோஷத்தோடு வந்தாங்க. நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதே மாதிரி கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அறிக்கையாக விடுறாங்க. எங்கள் குழந்தைங்க மெடல் பண்ணி வந்திருக்கப்பா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லவோ இவங்க இன்னும் மென்மேலும் வளரணும்னு சொல்கிறதுக்கும் இந்த குழந்தைகளுக்கு யாருமே இல்லாமல் அந்த குழந்தைய அந்த இடத்துல அழுதாங்க. அதை லைவாக நாங்கள் பார்த்த எங்களுக்கு தான் தெரியும். சரி, அப்போ எங்கள் அசோசியேஷனில் சொல்கிறாங்க நாங்கள் பார்க்குறோம். STAT இதோடைய ஆஃபீஸ் வந்து STAT அவங்க மூலமாக தான் இந்த குழந்தைங்க போகிறப்ப 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது கவர்மெண்ட் நாம்ஸில் இருக்குது. வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு போய் எல்லா பிள்ளைகளுக்குடைய செலவு ஷூஸ்லாம் வாங்கிட்டு போனாங்க. இப்போ வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் ஊக்கத்தொகையும் பாராட்டும் தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்த்து இந்த குழந்தை உண்மைக்கே நொந்து போயிருக்குங்க. பேச தெரியல, உணர்வுகளை வெளிப்படுத்த முடியலை. என்ன செய்ய முடியும் இவங்கனால? யார்கிட்ட இப்படி ஒரு குரூப்பை சேர்க்கணுன்றது கூட இந்த பிள்ளைகளால முடியலை. ஏன்னா எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன சைன் லாங்குவேஜ் தான் இந்த குழந்தைகளுக்கு தெரியுது. இதில் சைன் லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும். வாய் இருக்கிற ஒருத்தர் தான் உதவி செய்ய முடியும். அதில் தான் இந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் ஆகிய நான் நிற்கிறேன். இந்த காலகட்டத்துக்காக இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன். இது முழுக்க முழுக்க இந்த குழந்தைகளுடைய மனவேதனையை நான் சொல்லிகிட்டு இருக்கேன்.
எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாமே மெச்சூர்டான குழந்தைங்க, காலேஜ் படிக்கிறாங்க. குழந்தைய அங்கே யாரும் வரல. 15 வயசு குழந்தைங்க வந்து நிற்கலை, எல்லாமே 18 வயசுக்கு மேலே உள்ள மெச்சூர்டு பிள்ளைய. எல்லா குழந்தைகளுக்கும் ஊக்கத்தொகை கொடுத்தா அந்த பிள்ளைங்க மேலும் விளையாட்டுக்கு போகிறதுக்கான என்னென்ன வசதி செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப எங்களை ஏன் இப்படி உதாசீனப்படுத்துகிறாங்கன்றது எங்கள் பிள்ளைகளுடைய மனக்குமுறல். அதோட என்னென்னா, எதுக்காக எங்களை நெக்லெக்ட் பண்ணுறீங்க? ST80யில் வின் பண்ண பிறகு அந்த குழந்தைகளை கூப்பிட்டு எங்களை ஏன் வாழ்த்தலை? இதுதான் எங்கள் பிள்ளைகளுடைய முதல் கேள்வி. ஏன் எங்களை கூப்பிட்டு நீ வாழ்த்துறோம், நீ வெற்றி பெற்றிருக்க, நீ மேன்மேலும் வளருன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்றது எங்கள் பிள்ளைகளுக்குள்ளுடைய கண்ணீர். ரெண்டாவதுபடியாக, கீழ்மட்டத்தில் இருக்கிற நாங்கள் இவ்வளோ தூரம் உயர்ந்தும் கூட எங்களுக்கு அடுத்தபடி என்னென்னா, அடுத்த வருஷம் பிள்ளைகளுக்கு ஒலிம்பிக் இருக்குது. ஒலிம்பிக் போடுறது இவங்க பிள்ளைங்க நினைக்கிறாங்க நாங்கள் இந்தியாவுக்காக விளாட்றோன்ற பாடத்தை படித்து நாங்கள் ஓடி விளாண்டுட்ருக்கோம். இந்த இந்தியாவோ இந்த தமிழ்நாடோ எங்களை ஏன் பாராட்ட மாட்டேங்கிற கவலையில் தான் பிள்ளைங்க நிற்கிறாங்க. அடுத்தபடியாக பொருளாதார ரீதியாக எந்த ஒரு வசதி இல்லாமல் நாங்கள் ஒலிம்பிக்கு போகிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? இப்போ நார்மலாக இருக்கிற குழந்தைகளுக்கு தெரப்பி கொடுக்குறதோ பயிற்சி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் ஒரு மாற்றுத்திறனாளி, அது காது கேள் வாய் பேசாத இயலாத குழந்தைகளுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குற பயிற்சியாளர் உண்மைக்கே இவங்களுக்கு டெடிக்கேட்டராக செய்கிற ஒரு பயிற்சியாளர் வேணும். அப்படி ஒரு பயிற்சியாளர் எங்களுக்கு இல்லை. நாங்களாக தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்குன்னு முறையான பயிற்சி கூட இல்லை. அதை நாங்கள் தேடி போகணும், அதுக்கு நாங்கள் அதிக பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த பண வசதி என்னுடைய தாய் தகப்பனார்னால நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். இப்படின்னு எங்கள் குழந்தைகள்லாம் கதறி நிற்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நாங்கள் சொல்லிக்கிறது என்னென்னா, மாண்புமிகு விளையாட்டு அமைச்சர் ஐயாவுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்கிறாங்களான்றது எங்களுக்கு தெரியலை. எங்களுக்கு இந்த இதன் மூலமாக ஐயா கிட்ட இருந்ததை நாங்கள் எங்கள் குழந்தைகளுடைய வேதனையை நாங்கள் வைக்கிறோம். நிச்சயம் அவர் உதவி செய்வார்ன்ற நம்பிக்கையோடு நாங்கள் நிற்கிறோம். ஏன்னா இது ST80 தான் அவங்க போய் அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அவங்க எங்களை மறுதளிச்சிட்டாங்க. எங்கள் குழந்தைகள் நிறைய முறை போயிருக்காங்க. ஏன் போகலையான்லாம் இல்லை, எல்லா குழந்தையும் ஒவ்வொரு தடையும் போய் நாங்கள் பேசியிருக்கோம். உங்களுக்கு இல்லை, நீங்கள் இதோடு கிடையாது, நீங்கள் வேற நாங்கள் வேறன்னு இதை சொல்லியிருக்காங்க. நான் ஒரு பேரண்ட்டாக சொல்கிறேன், இதை என் குழந்தைக்கு என்கிட்ட சொன்னாங்க இந்த வார்த்தை. நீங்கள் வேற நாங்கள் வேறனா எங்கள் குழந்தைங்க தமிழ்நாட்டு குழந்தைங்க இல்லையா? இல்லை காது கேட்காத குழந்தை பிள்ளையே இல்லையா? இது என்னுடைய ஆதங்கமாகவே நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேங்க. ஏன் இந்த குழந்தைகளுக்கான ஒரு உரிமையை ஏன் கொடுங்க? இவ்வளோ திறமையான பிள்ளைகளை ஏன் இப்படி இப்போ ஒலிம்பிக்கில் விளாண்ட பிள்ளைங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்டர்நேஷ்னலில் விளாண்ட பிள்ளைங்க இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து கொண்டாடுறாங்க. எங்கள் பிள்ளைங்க இந்த பிள்ளைகள்லாம் இந்த இடத்துல கண்ணீரோடு நிற்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸுடைய மதிப்பு அதிகம்மா, நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு யாசகம் மாதிரி நாங்கள் தெருவில் நிற்கிறோன்னு இதுகளுடைய எல்லாருடைய கண்ணீரையும் பிள்ளைங்க சார்பாக நான் தெரியப்படுத்துகிறேன் சார். நன்றி. அவங்ககிட்ட சும்மா சொல்லிடல சார். அவங்ககிட்ட ST80 கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க சார். எங்களுடைய விளையாட்டு அசோசியேஷனும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் பதில் இல்லை. இப்போ நாங்கள் டிசம்பர் விளையாண்டோம் சார். இப்போ வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அவங்க கூப்பிடுவாங்கன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். டிசம்பர் 10 இந்த குழந்தைகள்லாம் இறங்கிட்டாங்க. நாங்கள் உதயநிதி சாரை பார்க்குறதுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்கோன்னு எங்கள் அசோசியேஷன் சொன்னாங்க. அவங்களும் 1 மாதம் ரிஸ்க் எடுக்கலை. அடுத்தபடி நாங்கள் ST80க்கு நாங்கள் நேராக போயிட்டோம். ஒவ்வொரு பேரண்ட்ஸாக போனோம், சேர்ந்து போகலை, தனித்தனியாக போனோம். அப்போ அவர் என்ன சொன்னால், வெயிட் பண்ணுங்கள், அவங்கள கூட்டிகிட்டு போகிறோன்னு. ஆனால் நிச்சயம் ஐயாவுக்கிட்ட இதை தெரியப்படுத்திருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தால் அவங்க செஞ்சுருப்பாங்கன்றதான் எங்களுடைய ஆதங்கம். இத்தனை குழந்தைகளும் செய்கிறவங்க ஏன் எங்கள் குழந்தைகளை மட்டும் தள்ள போகிறாங்க? அப்போ இந்த விஷயம் அவருக்கு நாலேஜுக்கு போகலைன்றது எங்களுடைய வழியாக இருக்குது. தேங்க்ஸ்.